ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம ஆல்ரெடி மே 1 என்ஐசிஎல் ஏஓ நோட்டிஃபிகேஷன் வரப்போது ஜூலை 20 எக்ஸாம்னு சொல்லியிருந்தோம். இந்த எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணி எழுதுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது, இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஐபிபிஎஸ் கேலண்டர், இது மூணையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை பாருங்கள், மே 1 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்டேட் நான் கொடுத்துருந்தேன். எக்ஸாம் 20 ஜூலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆகாஷ் ஜாதவ் சார் தான் இதுக்கு சோர்ஸாக இருந்தார். ஏன் அந்த கிளாரிஃபிகேஷன்னா, நிறைய பேருக்கு ஆகாஷ் ஜாதவ் சார் எதை இன்ஃபர்மேஷனாக சொல்கிறாரு, எதை ப்ரெடிக்ஷனாக சொல்கிறாருன்னு இந்த செப்பரேட் பண்ண தெரில. ஸோ இது இன்ஃபர்மேஷன் டிசிஎஸ்லேருந்து வந்த இன்ஃபர்மேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் 12th ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். லாஸ்ட் டேட் 3 ஜூலை. வேகமாக அதை பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். 20 ஜூலை 20 நமக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் 31 ஆகஸ்ட். அப்போ எத்தனை மாதம் சிஏ படிக்கணும் அதையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். வேக்கன்சிஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா 170 வேக்கன்சிஸ் இருக்குது ஆஸ்பிரண்ட்ஸ். மொத்தமாக டோட்டலாக 170 பேன் இந்தியாவுக்கு. வேக்கன்சி கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். 47 ஓபிசி, எஸ்சிக்கு 26, எஸ்டிக்கு 12, இடபிள்யூஎஸ் 17, அன்ரிசர்வ்டுக்கு 68. இது பார்த்திங்கன்னா ஜென்ரலிஸ்ட்டுக்கு. நமக்கு அதே இந்த டாக்டர், லீகல், ஃபைனான்ஸ் இந்த மாதிரி செப்பரேட்டாக டெசிக்னேஷனுக்கு செப்பரேட் வேக்கன்சி டோட்டலாக 96 இருக்குது. ஸோ இதோடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு டிகிரிக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. இதில் நம்ம ஜென்ரலிஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக நான் குவாலிஃபிகேஷனுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். ஐடிக்கு பிஇ, பிடெக், எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எம்சிஏ இதில் முடிச்சிருந்தால் நமக்கு இதில் குவாலிஃபிகேஷன் ஆஸ்பிரண்ட்ஸ். ஜென்ரலிஸ்ட் போஸ்டிங்க்கு எனி கிராஜுவேட் மினிமம் 60% இருக்கணும். நீங்கள் இதுவே ஓபிசி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும் இவ்வளோ தான். எஸ்சி எஸ்டி ஆஸ்பிரண்ட் மட்டும் நீங்கள் 55% டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும். கிராஜுவேட் அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் குறைஞ்சபட்சம் 60% மார்க் எடுத்திருக்கணும் காலேஜில். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 30, ஓபிசிக்கு 33, எஸ்சி எஸ்டிக்கு 35, இடபிள்யூஎஸ்க்கு இல்லை 30 வயசு தான் இடபிள்யூஎஸ்க்கு. ஓகே, இந்த பிடபிள்யூடிக்கு எக்ஸ்ட்ரா 10 அப்படின்னா 40 இயர்ஸ் வரை எழுதிக்கலாம். மேஜராக எஸ்சி எஸ்டிக்கு தான் கேட்பீங்க. 35, 33 ரெஸ்பெக்டிவ்லி. கட் ஆஃப் பாருங்கள், மே 2 வச்சுருக்காங்க. மே 2 1995க்கு அப்புறம் பிறந்திருக்கணும், அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. இதுவே நீங்கள் ஓபிசியாக இருந்தால் இந்த 1995க்கு பதிலாக 98ன்னு வச்சுக்கோங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தாக்கில் 90ன்னு வச்சுக்கோங்க. 90யா? எஸ் 90. இதில் 3 பிரச்சனை எவ்வளோ? 92. ஓபிசி ஆஸ்பிரண்டாக 92 வச்சுக்கோங்க. எஸ்சி எஸ்டி இருந்தால் 90 வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இயர்லியர் தென் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இதுதான் மினிமம்க்கு இதுதான் லிமிட்டு. மேக்ஸிமம்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம், இந்த மாதிரி 2 எக்ஸாம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம். இது 20 ஜூலை, இது 31 ஆகஸ்ட். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளானை வச்சுக்கணும். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா பிஓவில் என்ன லெவல் இருக்குமோ எக்ஸாக்டாக அதே லெவல் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இங்கே இருக்கும். ஓகே, இந்த எக்ஸாம் எழுதுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஐபிபிஎஸ் கேலண்டர். ஓகேங்களா, ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன். இதுதான் சேஞ்சஸ் நடக்க போது. கூடிய சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் வர சான்சஸ் அதிகம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கேலண்டர் இதுதான். ஆகாஷ் ஜாதவ் சாரும் இதுதான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இப்போ 16 ஆகஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு சாம்பிளாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு இந்த எக்ஸாம். ஓகேங்களா, அண்டு எக்ஸாம் ஃப்ளோ கொண்டு வர நல்லாயிருக்கும். 31 ஆகஸ்ட் உங்களுக்கு மெயின்ஸ் இருக்குது. என்ஐசிஎல் மெயின்ஸு, ஐபிபிஎஸ் பிஓட மெயின்ஸ் அக்டோபரில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸாம் என்ன பண்ணலான்னா இந்த எக்ஸாமுக்கு ஒரு முன்னோடியாக யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ், டாப்பர்ஸ் இந்த எக்ஸாமை கிராக் பண்ணவே நிறைய சான்சஸ் இருக்குது. ரிப்பீட்டர்ஸுக்கெல்லாம் இந்த எக்ஸாம் கிராக் பண்ணவே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் செப்பரேட்டாக ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் கொடுப்பேன். இங்கே ஓவராலாக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நீங்கள்
இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு 15 மார்க் ப்ளஸ்ஸு 15 பத்தாது, இது கொஞ்சம் காம்படிஷன் அதிகம் அப்படிங்கிறதால ஒரு அரௌண்ட் 20 8 into 20 எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரீசனிங் எபிலிட்டியில் ஒரு 28 ப்ளஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில் ஒரு 23 ப்ளஸ். இந்த ரேஞ்சில் மினிமம் நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரியல் எக்ஸாமில் இதிலிருந்து எல்லாத்துலேயும் 2 to 2 மார்க் ஆட் பண்ணி ரியல் எக்ஸாமில் அதிகமாக எடுக்கணும். குறைஞ்சது நீங்கள் ஒரு 75 ரேஞ்சு நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். 75 மார்க் எடுக்க நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். நம்ம எக்ஸாம் டிஃபிகல்ட் லெவல் பொறுத்து அது 70ஆகவும் இருக்கும், 80ஆகவும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த டிஃபிகல்ட் லெவல் ஈஸியாக, கஷ்டமாக, மாட்ரேட்டாங்கிறது தகுந்த மாதிரி நம்ம டார்கெட் 75 டார்கெட் பண்ணலாம். ஈச் செக்ஷன் 25 தான். அதில் இங்கே ஒரு 3 மார்க் குறைச்சிக்கோங்க. அந்த 3 மார்க் பதிலாக ரீசனிங் எபிலிட்டியில் 28 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஒரு இங்கிலீஷில் ஒரு 20 ரேஞ்சு, ரீசனிங் எபிலிட்டியில் ஒரு 28 ரேஞ்சு, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில் ஒரு 25 ரேஞ்சு. இந்த லெவல் நீங்கள் டார்கெட் பண்ணணும். பட் ரீசனிங்கில் நீங்கள் 30 அச்சீவ் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கோர் 75 டூயபிள். பர்ஃபெக்டாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி எக்ஸாம்பிளாக கொண்டு போனால் இந்த மார்க் எடுக்க முடியும். அந்த ரேஞ்சில் எடுக்கிறவங்க தான் சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் நம்ம எக்ஸாம் லெவல் பார்த்துட்டு அதை சொல்லலாம். செப்பரேட் ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துட்றேன் எப்படி இவ்வளோ மார்க் எடுக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரை இதில் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஆட் பண்ணியிருக்காங்க, புரிஞ்சுதுங்களா? பட் ஆனால் அது வந்து உங்களை எந்த வகையிலும் பாதிக்காது. இது நம்ம டெலகிராம் குரூப்பில் டவுட்டாக கேட்டிருந்தீங்க. இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. காம்ப்ரிஹென்ஷன் என்ன, எஸ்ஏ ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். காம்ப்ரிஹென்ஷன் ப்ரீசியஸ் ரைட்டிங்னா என்னன்னு கேட்பாங்க. ப்ரீசியஸ் ரைட்டிங்னா அங்கே ஒரு பேராகிராஃப் இருக்கும், அந்த பேராகிராஃபை ஷார்ட்டாக எழுதுவோம். ஓகேங்களா? காம்ப்ரிஹென்ஷனும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், புரிஞ்சுதுங்களா? ப்ரீசியஸ் காம்ப்ரிஹென்ஷன் ரெண்டும் ஒரே மாதிரி தான். காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது நம்ம எஸ்ஏவாக எழுதுவோம். ப்ரீசியஸுங்கிறது பெரிய எஸ்ஏ இருக்கும், அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட் அண்டாக எழுதுவோம், குட்டியாக எழுதுவோம், கட் பண்ணி. காம்ப்ரிஹென்ஷன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதிலேருந்து எழுதணும். ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் தான். ஓகேங்களா? நம்ம செப்பரேட்டாக அது லேட்டராக பார்ப்போம். டவுட் கேட்டிருந்தீங்க, அதுக்காக சொல்கிறேன். அந்த ஏன் இது ஹார்ம்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது குவாலிஃபையிங் நேச்சர் தான். இந்த மார்க் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டில் ஆட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அவங்க செக்ஷனல் கட் ஆஃப்னு ஒன்று வைப்பாங்க, அதை மட்டும் கிளியர் பண்ணால் போதும் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை பொறுத்தவரை. ஓகே, இந்த ரீசனிங் செக்ஷன் எல்லா செக்ஷனுக்கும் 50 மார்க்கு. ஓகேங்களா? என்ஐசிஎல் எக்ஸாமில் அசிஸ்டண்ட்லேயும் இப்படி தான் பண்ணுவாங்க. எல்லா செக்ஷனிலும் 50 கொஸ்டின், 50 மார்க், 40 நிமிஷம் உங்களுக்கு டைமு, 40 நிமிஷம். ஜென்ரல் அவேர்னஸுக்கு கம்ப்யூட்டருக்கு மட்டும் ஆஃப் அன் ஹவர். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இங்கே இருக்குது, புரிஞ்சுதுங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்குது. ஆர்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் நீங்கள் இது கம்ப்யூட்டர் படிக்கிறது ஆர்ஆர்பி பிஓக்கும் யூஸ் ஆகும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆர்பி அசிஸ்டண்ட்டுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இது லெவல் என்ன லெவல் இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்கும் ப்ரிலிம்ஸு. பட் ஆனால் நம்ம மெயின்ஸுக்குன்னு வரும்போது நமக்கு அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது. பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி பிஓ மெயின்ஸ் லெவல் இருக்காது, எபோவ் கிளர்க் மெயின்ஸ் லெவலில் இருக்கும். கிளர்க் மெயின்ஸ் லெவல் அண்ட் எபோவ் கிளர்க் மெயின்ஸ் லெவல் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிக்கலாம். கிளர்க் மெயின்ஸில் என்ன லெவலில் இருக்குமோ அந்த கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த பேட்டர்னை அடித்து தூக்கிடலாம். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்காது, பட் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஆஃபீஸர் லெவல் எக்ஸாம் இது. ஓகேங்களா? டூயபுளாக தான் இருக்கும். ரீசனிங்குக்கும் ஆப்டிடியூடுக்கும் நீங்கள் ஸ்பீடாக போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். முக்கியமாக அந்த பஸ்ஸிலும் டிஐயும் வேகமாக போடுங்க, அதில் தான் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். பஸ்ஸில் இதில் டிஐ அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் சம்ஸுடைய நீடட் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அட்டெம்ப்ட் அதிகமாக கொடுக்க வேண்டி இருக்க காரணத்தினால அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சது நம்ம ஒரு 5லேருந்து ஒரு 7 டாபிக் ஆச்சு ஆப்டிடியூடில் அர்த்தமெட்டிக்கில் ஸ்ட்ராங்காக போகணும். இங்கிலீஷ் லாங்குவேஜெல்லாம் எப்போயுமே கேட்குற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஜென்ரலாக ஒரு இங்கிலீஷ் பேப்பர் எப்படி இருக்குமோ அப்படி தான். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை நீங்கள் இப்போ மார்ச்லேருந்து படிக்கணும். ஃபெப்ரவரியில் வந்த பட்ஜெட் படிச்சுக்கிட்டு மார்ச்லேருந்து ஆகஸ்ட்டு மிட்டு வரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்.
நம்ம ஆல்ரெடி மே மாதம் வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஏப்ரல் மேலாம் படிச்சுட்டு இருக்கோம். மார்ச் மாதத்தை மட்டும் எடுத்து தட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதும் மார்ச் மாதத்தை எக்ஸ்ட்ரா கவர் பண்ணிக்கோங்க. இப்போ வரக்கூடிய எல்பிஓ எக்ஸாம்ஸ்க்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா, அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த எக்ஸாம். வரக்கூடிய ஐஓபி எல்பிஓ எக்ஸாமுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம மேலோட்டமாக பார்த்துருக்கோம். செப்பரேட்டாக எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி நான் இப்போ எந்த டைமுக்கு தேவையோ அந்த டைமுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? மேலோட்டமாக ரீசனிங்னா ஒரு கிளர்க் மெயின்ஸ் லெவலில் என்ன பண்ணணும், அதில் பசிலுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆப்டிடியூட் செக்ஷனாக நீங்கள் டிஐக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜென்ரலாக இருக்கக்கூடிய இங்கிலீஷ் தான் இருக்கும், கஷ்டமாக இருக்காது. ஜிகே நீங்கள் மார்ச் மாதத்துலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். கம்ப்யூட்டர் அவேர்னஸ், அரியன்ட் புக்கு, அஃபேர்ஸ்களுடைய மெட்டீரியல், அப்படி இல்லைனா நீங்கள் வீடியோ கோர்ஸில் எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டடி ஐக்கியோட ஒரு வீடியோ சோர்ஸ் இருக்குது. நம்ம தமிழில் கூட இவர் எடுத்திருப்பார், சிஏ ஃபன்ஸ்டா. ஓகேங்களா? ஸோ எங்கேயாச்சும் நீங்கள் வீடியோ பார்த்து படிக்கிறீங்களா, இல்லை ஆர்டிக்கல் பார்த்து படிச்சுக்கிறீங்களா, அது உங்களுடைய விருப்பம். சிஏ ஃபன்ஸ்டா வருது, யூடியூப்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் புதுசாக படிக்கிறவங்களுக்கு அதை பார்த்துட்டு நீங்கள் அரியன்ட் புக்கையும் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கலும் கம்ப்ளீட்டாக ரீட் அவுட் பண்ணிங்க. உங்களுக்கு ஒரு எனஃப் கான்ஃபிடென்ட் கிடைக்கும் ஃபார் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் மேலோட்டமாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ப்ரிலிம்ஸுக்கு நான் தரேன், வீடியோ கண்டிப்பாக தருவேன். ஓகேங்களா? ஆப்டிவ் வித் ஏகே சேனலில் நாளைக்கு கூட கொடுத்துட்றேன். தென் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது லொக்கேஷன் எந்த சென்டர் இருக்குன்றது ரொம்ப முக்கியம். ஸோ என்ஐசிஎல் அசிஸ்டண்ட்டில் பண்ண அதே லாஜிக், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. ஸோ அந்த 3 இடத்துல இருக்குன்றதுனால அப்ளிகேஷன்ஸ் இந்த ரீஜியன்ஸ் பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணுவாங்க. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ். இப்போ பாருங்கள், நாங்கள் சேலத்தில் இருக்கவங்க கூட அப்ளை பண்ணிப்பாங்க. நான் சேலத்துலேருந்து 120 கிலோமீட்டர். அப்போ நான் யோசிக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? பட் நான் அப்ளை பண்ணுறேன். நான் எந்த ரீஜியன் நான் லேட்டராக சொல்கிறேன். அப்ளை பண்ணி நானும் வந்து எழுதுவேன். ஓகேங்களா? மீட் பண்ணலாம் எக்ஸாமில். இது ப்ரிலிம்ஸுக்கான சென்டர் ரெஸ்பான்ஸ். மெயின்ஸுக்கு சென்னையில் மட்டும்தான் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பிஓ உங்களோட ப்ராபேஷன் பீரியட் முடிஞ்ச உடனே ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அதை கிளியர் பண்ணால் தான் கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓ பண்ணால் கூட உங்களுக்கு அங்கே இன்டர்னல் எக்ஸாம் வைப்பாங்க. அதை கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு பர்மனெண்ட்டு. இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, உங்களுக்கு கிளியர் பண்ண வச்சுருவாங்க அவங்களே. ஓகேங்களா? இது ஜென்ரலாக ஒரு ஆஃபீஸர்னால் ப்ராபேஷன் பீரியட் முடிச்சுட்டு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அது நீங்கள் கிளியர் பண்ணணும். அது எப்படி படிக்கணும், ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது, கிளியர் பண்ணிடலாம். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ பாண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து மினிமம் 4 இயர்ஸ் சர்வை பண்ணணும். 4 இயர்க்கு முன்னாடி நீங்கள் குவிட் பண்ணி வெளியே வந்தால் 1 இயர்க்கான உங்களுடைய கிராஸ் சேலரி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் குவிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது நல்ல வேலை தான், ரொம்ப அதிகமான சேலரி. உங்களுக்கு சேலரியாக பார்த்தீங்கன்னா 50,000 பேசிக் பே. அப்போ சேலரி கையில் அலோவன்ஸ்லாம் சேர்த்து 90,000 பர் மந்த்து கொடுக்குறாங்க மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸுக்கு. சிட்டிஸை விட்டு வெளியே அவையில் இருந்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு 4 to 5,000 கம்மியாக ஒரு 85, 88 அந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? சிட்டிஸ் எந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தகுந்த மாதிரி கொஞ்சம் 5,000, 10,000, 5,000லேருந்து ஒரு 4,000 வரை முன்ன பின்னா இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது நம்ம ஐபிபிஎஸ் கேலண்டர், இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருக்க போது. ஃபஸ்ட் டைம் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம் ஐபிபிஎஸ் பிஓ அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸாம் பார்த்துட்டு வந்துடுவீங்க. அந்த லெவலில் உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். மெயின்ஸ் வந்து ஆனால் பிஓ ப்ரிலிம் மெயின்ஸ் லெவலில் இந்த என்ஐஎஸ்எல் மெயின்ஸ் இருக்காது, கொஞ்சம் அப்ரோச்சபிளாக தான் இருக்கும். ப்ரிலிம்ஸ் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். நான் 2000 ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதிட்டுருக்கேன். 2020 கொஞ்சம் இந்த இன்சூரன்ஸ் எக்ஸாமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. 2021 தான் ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் பண்ணாங்க என்ஐஎஸ்எல் ஏஓவை. நான் பிகினராக இருக்கும்போது 18-19 கொடுத்தாங்க. ஒரு 1.5 இயர்ஸும் நிறுத்தி வச்சுருந்தாங்க, ஏன்னு தெரில. அப்போ இந்த 2021 நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ப்ரிலிம்ஸு பார்த்தா பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்குது. மெயின்ஸு பார்த்தா நமக்கு ஆர்ஆர்பி பிஓலேருந்து ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் லெவலில் தான் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்கும், சாம்பிள் கொஸ்டின் அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் பிஓ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸ் சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த எக்ஸாம் கிராக் பண்ணவே சான்சஸ் அதிகம். சென்டர் வேறு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸ் அப்ளை பண்ண மாட்டாங்க பேசிக்காகவே. பட் இது பேன் இண்டியா அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சா லக்கு, கம்மி வேலையில் கிடைக்காததான் நினைக்காதீங்க.
தமிழ்நாட்டில் ஒரு 13-14 பேர் போன வருஷம் என்ஐ ஏசிஎல்ல கிளியர் பண்ணாங்க. அரௌண்ட் 100 to 120 வேகன்சிஸ்க்கு. இங்கே 170 வேகன்சிஸ் இருக்குது. ட்ரை பண்ணால் நம்ம ஏன் அந்த 10-11 பேரில் ஒருத்தர் பூமர்னு சொல்லிடாதீங்க. அந்த 10-11 பேரில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் டாப்பராக இருக்க பட்சத்தில் சான்சஸ் இருக்குது. சான்சஸ் எடுங்க. ஏன்னா இது செட்டில் ஆகிடுவீங்க. நல்ல சேலரி, சாட்டர்டே சண்டே லீவு, ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்குது. ரொம்ப பெரிய விஷயத்துக்கு நம்ம அச்சீவ் டார்கெட் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் காம்படிஷன் குறைவாக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக அடித்து தூக்கிடலாம். சீனியருக்கு, பிகினருக்கு இது உங்களுக்கு ஒரு சாம்பிளாக இருக்கும். ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் டேரெக்டாக போய் பதறிடுவீங்க. அதுக்கு பதிலாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் ஸ்ட்ராட்டஜி நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 சேனலோட லிங்க்கும் இங்கே ஷோ ஆகும். நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் கண்டினியூ பண்ணலாமா வேணாமன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். பிகாஸ் இப்போ நீங்கள் பார்க்குறத ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஆப்டி ரீசனிங் கொண்டு போகலாமா, சிஏ கொண்டு போகலாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.